வழக்கம் போல் பிஜேபி RSS அதனுடைய சித்தாந்தத்தை அதனுடைய கொள்கையை எப்படியாவது நடைமுறைப்படுத்திடணும்னு சொல்லி தொகுதி மறுவரை மசோதாவோடு இணைத்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாத்தீங்களா, நீங்க எல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள், மகளிருக்கு எதிரானவர்கள் அப்படின்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை திட்டமிட்டார்கள். பிஜேபியினுடைய ஆரியத்தினுடைய RSS சூழ்ச்சியை, டெல்லியினுடைய சூழ்ச்சியை குறிப்பாக தமிழ்நாடு முறியடித்திருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் முறியடித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் இணைந்து மிகப்பெரிய வர இருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றிய பிஜேபியினுடைய பொய் உரையை மக்கள் எந்த அளவிற்கு நம்புவார்கள்? மோடி தமிழ்நாட்டிற்கு என்ன நீலி கண்ணீர் வடிக்க இருக்கிறார்? அவருடைய முதலை கண்ணீரை தமிழ்நாடு புரிந்து வைத்திருக்கிறதா போன்ற செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதே நேரத்தில் இதுபோல் வரலாறு நெடுகிலும் இவர்கள் செய்த துரோகங்கள், RSS சூழ்ச்சி எப்படிப்பட்டது, தமிழ்நாடு எந்த அளவிற்கு போராடி வென்றிருக்கிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்வதற்கு எல்லா வகையான முயற்சியும் எடுத்து டெல்லி வீழ்ந்திருக்கிறது. மோடியினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவினுடைய முதலை கண்ணீரை, அந்த முகமூடியை எதிர்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற எம்பிக்கள் அந்த முகமூடியை கிழித்து எரிந்திருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டா, 39 பேர் என்ன பண்ண போறீங்க, கேன்டீனுக்கு போய் டீ குடிக்க போறீங்களா அப்படின்னு கலாய்த்து தள்ளியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மோடியை தண்ணீர் குடிக்க வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அண்ணன் ராசா அவர்களுடைய உரை, அக்கா கனிமொழி அவர்களுடைய உரை, அண்ணன் திருமா அவர்களுடைய உரையெல்லாம் எத்தனை வரலாற்று சான்று ஆவணமாக பயன்பட்டிருக்கிறது, எத்தகைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறது அப்படின்றத எங்களுடைய தலைமுறை கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு எப்பவுமே பிரிவினைவாதத்தை பேசுது, தமிழ்நாடு தனியா இருக்கு, இவங்களுக்கு இந்தியாவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்மீதான ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து பிஜேபி, RSS, இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சிகளுடைய நெரேட்டிவாவே அதுதான் பல காலங்களில் இருந்திருக்கிறது. இது எங்க தொடங்குதுன்னு கேட்டா, எங்க ஐயா தந்தை பெரியார் கிட்ட தொடங்கி இவங்க எல்லாம் தேச விரோதிகள் அப்படின்ற கட்டமைப்பை தொடர்ந்து முன்னெடுத்த போது தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரே செய்தி, எங்களுடைய சுயமரியாதைக்கு, எங்கள் மாநிலத்தினுடைய சுயமரியாதைக்கு, தமிழர்களுடைய வாழ்வியல், அதனுடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் ஆரிய சூழ்ச்சி எந்த வடிவத்தில் வந்தாலும், யார் பெயரை சொல்லி வந்தாலும், மகளிர் மசோதா என்ற பெயரில் வந்தாலும் நாங்கள் அதை முறியடிப்போம். இப்ப செய்திக்கு வருவோம். இது வரலாறு நெடுகிலும் இவர்கள் இந்த சூழ்ச்சி எப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தத்திற்கு தமிழ்நாடு காரணமாக இருந்தது, தந்தை பெரியார் காரணமாக இருந்தார். இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக இன்றைக்கு இந்தியா முழுமையும் சமூக நீதி பின்பற்றப்படுவதற்கு காரணமான முதல் சட்ட திருத்தத்திற்கு இந்த மாநிலம் தான் காரணமாக இருந்தது. தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய போராட்டம் தான் காரணமாக இருந்தது, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்காக. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தையே திருத்த சொல்றாங்க, இந்த மாநிலம் பிரிவினையை தான் பேசுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு பெரியார் இருந்த அந்த உறுதி, நீ சட்டத்தை இல்லைன்னு சொன்னாலும், இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னாலும் எந்த எல்லைக்கும் சென்று போராடுவோம் அப்படின்ற அந்த போராட்ட உணர்வு எங்க வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்திக்கு எதிரான போராட்டம், ஹிந்தி தேவையில்லை என்று சொன்னதால் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களுடைய வழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருப்பு சட்டை அணிந்து அந்த மசோதாவை தீயிட்டு கொளுத்துகிறார். தொகுதி மறுவரை எவ்வளவு ஆபத்துன்னு சொன்னாரு, இன்றைக்கு மட்டும் முதல்வர் சொல்லல. 2025 ஒரு வருடத்திற்கு முன்பாகவே மிக தெளிவாக தொகுதி மறுவரைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதற்கு முதல்ல ஒரு வருஷம், ஏறக்குறைய இரண்டு வருடமாக தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் பேர்ல தென்னிந்திய மாநிலங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டை இவங்க எவ்வளவு வஞ்சிக்க இருக்காங்கன்னு சொல்லி தென்னிந்திய மாநிலங்களுக்கு வகுப்பெடுத்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்ப 2 ஆண்டு கால போராட்டம், அனைத்து கட்சி கூட்டம், எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம். அதற்கு பிறகு இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அதற்கான கண்டன குரல், தேர்தல்லையே இருந்தாலும் தேர்தல் களத்தில் இருந்தாலும் நாங்கள் பேசுவோம் என்ற முதல்வருடைய குரல், தேர்தல் களத்தில் நின்றாலும் போராட்ட களத்தில் நிற்பேன்னு கருப்பு உடையோடு மசோதாவை தீயிட்டு கொளுத்தி கண்டன குறைகளை எழுப்பினார். அதனை தொடர்ந்து நேற்றைக்கு மசோதா தோற்கடிக்கப்பட்டது, தொகுதி மறுவரைக்கான மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நீண்ட நெடிய போராட்டத்தை
எப்படியாவது மாத்தணும், திசை திருப்பணும்னு சொல்லி, இல்ல மகளிருக்கு நீங்கள் இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு இவ்வளவு பெரிய எதிரியா இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டாங்க, எதிர்கட்சிகளை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமித்ஷா ஏதோ பேசுறாரு. அமித்ஷாவை நோக்கி சில கேள்விகளை தமிழ்நாடு கேக்குது. என்ன அப்படின்னா, உண்மையான அக்கறை மகளிர் இடஒதுக்கீடு மீது இருந்தா உங்களுக்கு ஒரு மாடலை பார்த்து கத்துக்கணும்ல. அது எந்த மாடலா இருக்கும்னா தமிழ்நாடு மாடலா இருக்கும், குறிப்பாக திராவிட மாடலாக இருக்கும். ஏன்னா இந்த மண்ணில் தான் பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரமானு கேட்டு மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சட்டம் வருவதற்கு முன்பே பெண்கள் மீது அக்கறையோடு செயல்பட்டது தமிழ்நாடு தந்தை பெரியார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவர்களை அரசியல் மயப்படுத்தணும், பெண்கள் அரசியலில் பங்களிப்பு கொடுக்கணும்னு நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்வதற்கு முன்பாகவே 33% இடஒதுக்கீடை உள்ளாட்சிகளில் அமல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னும் ஒருபடி மேல போய் 50% இடஒதுக்கீடை உள்ளாட்சிகளில் நடைமுறைப்படுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதே போல பெண்களை அரசு துறையில் அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர். அதை 40% மாற்றினார் தளபதி ஸ்டாலின். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு 1929 தீர்மானம் போட்டார் தந்தை பெரியார். 89 சட்டமாக்கினார் கலைஞர். இன்று பெண்கள் பெயரில் சொத்தை பதிவு பண்ணீங்கன்னா 1% கட்டணம் உங்களுக்கு ரத்து அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். இப்படி பெண்களுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு எடுத்த இந்த முன்னெடுப்புகளில் ஏதாவது ஒன்றை வட இந்திய மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் முன்னெடுத்திருப்பார்களா? இன்னைக்கு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் பொறுப்பேற்க போகுதுன்னு எந்த தைரியத்தில் துணிச்சலில் சொல்றோம்னா, மகளிர் பெண்கள் இந்த கட்சியின் பக்கம், இந்த ஆட்சியின் பக்கம் இருக்கிறார்கள். இப்ப அந்த அளவிற்கு பெண்கள் நலனில், மகளிர் நலனில் அக்கறை கொண்டு, அவருடைய சுயமரியாதையின் மீது அக்கறை கொண்ட ஒரு மாநிலத்தில் மகளிர் இடஒதுக்கீடுக்கு நீங்க எதிரா இருக்கீங்கன்னு திசை திருப்பின போது, இன்னைக்கு மீண்டும் முதல்வர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்காரு. எதிர்பாராத ஒரு ஸ்ட்ரோக். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றாங்கல்ல திடீர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். என்னன்னு கேட்டா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா வில்சன் அவர்களுடைய பெயரில் தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஐயா வில்சன் அவர்கள் தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். எதுக்காகன்னு கேட்டா, ஏற்கனவே 2023 மகளிருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரோம்னு சொன்னீங்கல்ல, இப்ப இருக்கிற எம்பிக்கள்லயே நீங்க அதை கொண்டு வரலாம். இப்ப இருக்கக்கூடிய 543 எம்பிக்களினுடைய எண்ணிக்கையிலேயே நீங்கள் 33% இடஒதுக்கீடை நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுங்களேன். அதுல என்ன இப்ப நட்டமாயிட போகுது அப்படின்னு தமிழ்நாடு கேள்வி எழுப்புகிறது. இந்த கேள்வி இந்தியா முழுவதுக்கும் பரவ இருக்கிறது. எங்கெங்க தமிழ்நாட்டுல பேசுறதெல்லாம் டெல்லிக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்றைக்கு தமிழ்நாடு பேசுவதுதான் டெல்லியில் கேட்கும், தமிழ்நாடு சொல்வதை தான் டெல்லி கேட்கும் என்ற நிலையும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை. அதற்கு இடையில் தான் இந்த போராட்டத்துல நம்முடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் யார் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எவ்வளவு சூழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்றதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எப்பயுமே ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த மாநிலத்தை காத்து நிற்பவர்கள் தான் உண்மையான தலைவரா இருக்க முடியும், உண்மையான லீடரா இருக்க முடியும். இப்ப இது எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டினுடைய தன்னிகரல்லா தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நான் எங்க மக்களை காப்பாத்துவேன், நீங்க நின்று இங்க போராட்டம் பண்ணா சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ நான் போராட்டம் நடத்துவேன்னு சொன்னவர் தந்தை பெரியார். ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற போது அது வெற்றியா தோல்வியான்ற கணக்கு எனக்கு இல்ல, அந்த போராட்டம் நடக்குதா இல்லையான்றதுதான் கணக்கு. அப்படி செயல்பட்ட போராட்டங்களால் தான் தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த உணர்ச்சியோடு நான் என் மக்களை காத்து நிற்பேன்னு களத்தில் நின்றார்ல, அவர் ரியல் ஹீரோ, ரியல் லீடர், உண்மையான தலைவர். அதே நேரத்தில் பல்லிழுத்த பழனிசாமி இருக்காங்கல்ல, இவரை போல அடிமைகள் தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு மசோதாவை நீங்க எதிர்க்கிறதெல்லாம் ரெண்டாவது, அதுல என்ன இருக்குன்னு கேட்கணும்ல. இல்ல அமித்ஷா சொன்னா சரியாதான் இருக்கும். அமித்ஷா என்ன சொன்னாரு, இந்த 1 மணி நேரத்துல வேணும்னா சொல்லு, நான் மாத்தி கொண்டு வரேன்னாரு. 1 மணி நேரத்தில் அந்த மசோதாவை தென்னிந்தியாவுக்கு ஏற்றவாறு மாற்ற முடியும்னு சொன்னா ஏன் முன்னரே அதை செய்யல? ஏன் அந்த மசோதா அவைக்கு வருவதற்கு முன்பே அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னா அரசியல் புரிதல் இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றிய புரிதல் இருக்கணும். இது எது ஒன்றும் இல்லாத ஒரு சுயநலம் மிக்க எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிமைகளை தமிழ்நாடு நிராகரிக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, RSS பிஜேபின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப, இதை திமுகவின் பக்கம் திசை திருப்பி குளிர்காய நினைக்கக்கூடிய புதிதாக முளைத்த காளான்களையும் தமிழ்நாடு நிராகரிக்கும். இப்ப இன்னைக்கு இந்த போராட்டத்தின் விளைவாக முறியடிக்கப்பட்ட, கிழித்து தொங்கவிடப்பட்ட மோடியின் முகமூடி இருக்குல்ல, அவங்களுக்கு அது பெரிய மரண அடி. என்னை மிஞ்சிய ஒரு தலைவர் கிடையாது, டாலஸ்ட் லீடர் நான் தான், குஜராத் மாடல் ஊன்னு பேசின மோடியினுடைய முகத்திரையை கிழித்து தொங்க விட்டு இருக்கிறோம்.
இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டியோடு பிஜேபி ஜெயிச்சிருந்தா என்னென்ன அட்டூழியம் செஞ்சிருப்பாங்க. எதிர்த்து கேட்பதற்கு எதிர்கட்சிகள் இருக்கிறது, வலுவான கண்டன குரலை எழுப்புவதற்கு எதிர்கட்சிகள் இருக்கிறது, எதிர்த்து வாக்களிப்பதற்கு நம்ம கிட்ட எண்ணிக்கை இருக்கிறதுனாலதான் இதை தோற்கடிக்க முடிந்தது. ஒருவேளை இவர்கள் மெஜாரிட்டியில வின் பண்ணியிருந்தாங்கன்னா தென்னிந்திய மாநிலங்களுடைய நிலை என்ன, தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? தென்னிந்திய மாநிலங்களுடைய ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை, தென்னிந்தியாவே தேவையில்லை. ஒற்றை நாட்டை நோக்கி, ஒற்றை இந்தியாவை நோக்கி வெகு சுலபமாக இவர்கள் இழுத்து சென்றிருப்பார்கள். அப்ப பின்னர் வரக்கூடிய ஆபத்தை முன்னரே அறிந்து ஒரு இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியை வழிநடத்துவதற்கு தலைவர்கள், அந்த கூட்டணியிலிருந்து குரல் கொடுப்பதற்கு தலைவர்கள், எங்களிடத்திலிருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் உரிமையை எல்லா எல்லைக்கும் சென்று பேசுவார்கள்னு சொல்லுவதற்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இத்தனை கட்டமைப்பையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இவ்வளவு இருக்கிறப்பயே நம்மளோட சண்டை போட வேண்டியது இருக்குன்னா, ஆட்சி நம் கையில் இல்லாமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிமைகள் தமிழ்நாட்டை அடகு வைத்து எழுதி வைத்து விடுவார்கள். வரக்கூடிய நடிகர்களுக்கு இந்த அரசியல் ஆவும் தெரியாது, ஆவண்ணாவும் தெரியாது. அப்ப நாம் போட்டுட்டு இருக்க சண்டை மிகப்பெரிய சண்டை. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு. பேச வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது. இருக்கக்கூடிய 4 நாட்களில் வீதி வீதாக செல்லுவோம், தெரு தெருவாக செல்லுவோம், ஒரு மக்களிடத்திலும் சொல்லுவோம். நமக்காக சண்டையிடக்கூடிய, நம்ம உடைய உரிமைக்காக சண்டையிடக்கூடிய, நம்முடைய சுயமரியாதைக்காக சண்டையிடக்கூடிய தலைவர் தான் நமக்கு தேவை. அந்த தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். திராவிட மாடல் அரசு தான் இருக்கிறது. அதிமுகவுக்கு அளிக்கக்கூடிய வாக்கும், அதிமுகவை போல வந்திருக்கக்கூடிய புதிதான நடிகர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கும் பிஜேபிக்கு வாக்களிப்பதற்கு சமம். இந்த பிஜேபிக்கு வாக்களித்தால் நம் தலைமுறையை நாமே நாசப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் என்று வீதி வீதியாக சென்று பரப்புரை செய்வோம். 4 நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைக்கட்டும். நன்றி.